பார்த்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதான் அது எப்ப முடியுதுன்னு கேட்டேன். நீங்க இப்ப கேக்குறதுக்கான அர்த்தம் எனக்கு புரியுதுப்பா. பூரணி நல்ல விதமா மனசு மாறிட்டானா திரும்பவும் ரகு எங்களோட சேர்ந்து பிரியாணி பிசினஸ் பண்ணுவாருங்கிற ஆர்வத்துல தானே கேக்குறீங்க? ஆமாம்மா, ரகுவுக்கும் வீட்லயே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதான் கேட்டேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, அதுக்குள்ள பூர்ணிமா தெரிஞ்சிருவா. அதுக்கப்புறம் ரகு எப்பவும் போல பிசினஸ்ல எங்களோட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. எனக்கு அவ திருந்துவான்ற நம்பிக்கை இல்ல. நீ நம்ம என்னதான் டிராமா பண்ணி நம்ம வழிக்கு கொண்டு வர நினைச்சாலும் அவ மாறாம அப்படியேதான் இருப்பா. கண்டிப்பா மாறுவா ரகு, நீங்க வேணா பாருங்களேன். நல்ல விதமா மனசு மாறி நம்மளோட இணக்கமா இருந்தானா அதை விடவும் வேற சந்தோஷம் என்ன இருக்க போகுது? நாம நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நானும் இருக்கிற சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்க்கலாம். செவந்தி, நம்ம சத்ரபதி சார். சார் வாங்க. வாங்க 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 சார். வாங்க சார். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இந்த ஆளு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அதுவும் பொக்கையோட வந்திருக்காரு? ஒண்ணும் புரியலையே. வாங்க சார். வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஹாய் ரகு. நீங்க எங்க வீட்டுக்கு வருவீங்கன்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து நின்ன உடனே எங்களுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. செவந்தி வாழ்ற வீட்டை பார்க்கணும். அதே சமயத்துல உங்க எல்லாரையும் பார்த்து பேசி பழகணும்னு எனக்கும் ரொம்ப நாள் ஆசைதான். அதுக்குண்டான டைம் கிடைக்கல. இப்போ சமயம் அமைஞ்சது, டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் சார். செவந்தி, சாருக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுமா? சரிங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வரும்போதுதான் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு வந்தேன். சார் உட்காருங்க சார். உட்காரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உங்களுக்கும் சிந்துக்கும் வாழ்த்து சொல்லதான் நான் இங்க வந்தேன். சிந்து வாங்க, ரகுபத்துல வந்து நில்லுங்க. வாங்க. அட சிந்து, என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? வாங்க, வந்து ரகு பக்கத்துல நில்லுங்க. போ, சார் தான் சொல்றாருல, போ. உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். என்னங்க? என்னங்க அப்படி பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதான் இமிடியேட்டா உங்களுக்கு விஷ் பண்ணணும்னு கிளம்பி வந்துட்டேன். ஐயோ, என்னது? நமக்கும் ரகுக்கும் உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சு இந்த சார் வேற பொக்கே எடுத்துட்டு வந்திருக்காரே. என்ன பண்றது? சார் கிட்ட இதெல்லாம் டிராமான்னு சொல்லலான்னு பார்த்தா இந்த பூர்ணி வேற இங்கேயே நின்னு பாத்துக்கிட்டே இருக்காளே. வேற வழி இல்ல, சந்தோஷமா இந்த பொக்கேவை வாங்குற மாதிரி அவர்கிட்ட இருந்து வாங்கிக்க வேண்டியதுதான்.
விஷயம் கேள்விப்பட்டா நீங்களே நேர்ல வந்து எங்க 2 பேரையும் வாழ்த்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். கொடுங்க. வாங்கிக்கங்க. ம். தேங்க்யூ சார். எப்படியோ வாழ்க்கையில ஒன்னா சேர வேண்டிய 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னம்மா பூரணி, அன்னைக்கு என்னவோ பெட்ரோல் கேனோட என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து தலையில ஊத்திக்கிட்டு கொளுத்திடுவேன் அப்படின்னு சும்மா பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்தீங்க. இப்ப என்னாச்சு பாருங்க, ரகுவும் சிந்துவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கணவன் மனைவி ஆயிட்டாங்க. உண்மையை சொல்லட்டுமா, உங்க தலையில நீங்களே மண்ணை வாரி போட்டுக்கிட்டீங்க. இது எல்லாமே உங்களாலதான் சார். எது என்னாலயா? என்னமா சொல்ற? நீங்க அவங்களுக்கு பிசினஸ் தரேன்னு சொல்லி வெளியூருக்கு அனுப்பி வச்சீங்க. அங்க இருந்து ஆரம்பிச்ச விஷயம் தான் எல்லாமே. நீங்க அப்படி அனுப்பாம இருந்திருந்தா இவங்க 2 பேருக்குள்ள எந்த நெருக்கமுமே ஏற்பட்டிருக்காது, இந்த கல்யாணமும் நடந்திருக்காது. என்னங்க பூரணி பேசுறீங்க? உண்மையை சொல்லணும்னா அவங்க 2 பேரும் பிசினஸ் விஷயமா வெளியில போனது என்னவோ உண்மைதான். ஆனா அப்ப அவங்க 2 பேருமே கண்ணியமான நண்பர்களா இருந்தாங்க. அவங்க மனசுக்குள்ள இப்படி கலங்கத்தை உண்டாக்குனதே நீங்க தான். என்ன சொல்லணும்னா இப்படி நடந்ததுக்கு முக்கியமான காரணமே நீங்க மட்டும்தான். கரெக்டா சொன்னீங்க சார். பூர்ணி இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தி அதை சோஷியல் மீடியால வர வச்சு அசிங்கப்படுத்தினதுனாலதான் இவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க. இவளுக்கு அது எத்தனை முறை எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. இவ புத்திக்குள்ளதான் சாத்தான் புகுந்திருக்க. இவளுக்கு எப்படி நாம சொல்றதெல்லாம் புரியும்? இந்த ஜென்மத்துல எதையும் புரிஞ்சுக்க மாட்டா. இப்படி பேயாட்டம் ஆடிக்கிட்டே தான் இருப்பா. பேயாட்டம் ஆடுறது நான் இல்ல கிழவி, நீங்க எல்லாருமே தான். ஏய் பூரணி, வயசுல பெரியவங்களை இப்படி எல்லாம் எதிர்த்து பேசாதமா. முதல்ல அவங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இனிமேலாவது வாழ கத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க இவங்களுக்கான ஆளு தானே. உங்களுக்கு ஏன் பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாம் புரியாது சார். பூர்ணி, அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு உனக்கே தெரியும். ஏன் அவர்கிட்ட எங்ககிட்ட பேசுற மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுற? இதெல்லாம் மரியாதை இல்ல. அப்பா, இவளுக்கெல்லாம் சொன்னா புரியாதுப்பா. கண்ணத்துல அப்படியே 2 வச்சாதான் புரியும்.